உத்தரப்பிரதேஷ் தேர்தல் முஸ்லிம் வர்சஸ் ஹிந்து இப்படிதான் இவர்கள் களத்தில் இறங்கிறார்களா? இந்த ஹேட்ரட் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குறாங்க, இந்த வன்மத்தை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குறாங்க, இது நடைமுறைக்கு கொண்டு வராங்க. முஸ்லிம்ஸ வெட்டு, குத்து, ஆயுதங்கள் எடு, இது பண்ணுங்கிறது விளையாட்டு அறிவு இருக்கா இவங்களுக்கு எல்லாம்? மண்டல எதுவும் இருக்கா? இதே எத்தி நரசிங்கானந்த் என்ன சொன்னாலும் தெரியுமாங்க, பிஜேபிங்கிற ஒரு கட்சியில பெண்களுக்கு ஒரு பதவி வேணும்னா ஆண்கள் கூட, பிஜேபி ஆண்கள் கூட படுத்தாகணும்னு சொன்னாரு. நம்மளோட நாட்டோட உண்மையான த்ரெட்டு சைனா பத்தி வாயில சைனான்ட்டு ஒரு வார்த்தை எடுக்கல. 19 மாசம் ஆச்சு இன்னைக்கு மோடி 19 months சைனா வந்து வாயில எடுக்கல. கான்ஸ்டிடியூஷனை மாத்த முடியாது, பட் they are trying to even change the constitution. amendment bill கொண்டு வந்தானே. நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ்கள்ல இருந்து டைவர்ட் செஞ்சு இந்த யூபி எலெக்ஷன்ல எப்படியாவது ஹிந்து முஸ்லிம் என்கிற இதுல இவங்க நடக்க பாக்குறாங்க. இல்ல, ஆட்சிக்காக இது வேணா செய்வாங்க. இந்த முட்டாள் பசங்க ஆட்சிக்காக இது வேணா செய்வாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ரொம்ப வேதனையான விஷயம் என்ன இருக்குன்னா, சங்கிகளுக்கு ஒரு சட்டம் தெளிவா தனியா பிரிச்சு விட்டது ஜுடிஷியரி. நீ சங்கியா, நீங்க வா, சுப்ரீம் கோர்ட் உன்னை காப்பாத்தும், ஹை கோர்ட் உன்னை காப்பாத்தும். இதே யுனைடெட் நேஷன்ஸ் போனார்னா, வெளிநாட்டு போனார்னா கோயிலுக்கு ஒரு வார்த்தை வர்றதில்ல. எங்க ராம் பேர்ல இவ்வளவு பேர் ஜெய் ஸ்ரீராம் சொல்றவன் ஃபர்ஸ்ட் ராம் ஜன்ம பூமியில ஃபர்ஸ்ட் கொள்ளடிச்சவங்க இவங்க தான். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லயே பண்ணி ட்ரெஸ்ஸை மாத்தியே ஒரு வேலையை வச்சுக்கிட்டா. அப்படி ட்ரெஸ்ஸை மாத்திர மாதிரியும் பேச்சு மாத்திரா, அப்படி காலைல ஒண்ணு பண்றா, அப்படி சாயந்தரம் ஒண்ணு சொல்றா, அப்படி என்னங்க இது? வணக்கம். 3 நாட்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த அளவில் விஷத்தை கக்கியிருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். 17 டிசம்பர் 2021 ஆண்டிலிருந்து 19 டிசம்பர் 2021 ஆண்டு வரை உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஒரு மேடை ஹரித்வார், யதி நரசிம்ஹானந்த் என்கிற இந்த நபர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டீர்கள்னா இந்த நாடு எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு புரிய வரும். கையில் கத்தி இருப்பது ஒரு அழகுக்கு மட்டும்தான். எனக்கு கத்தி வேண்டாம், இந்த இடத்தில் ஒரு அட்வான்ஸான ஆயுதங்கள் இருக்க வேண்டும். இந்த ஆயுதங்கள் இருந்தால் மட்டும்தான் இஸ்லாமியர்களை கொல்ல முடியும். எனக்கு 100 நபர்கள் கிடைத்தால் போதும், 20 லட்சம் இஸ்லாமியர்களை அழித்து விடுவோம். 5000 ரூபாய் கொடுத்து மொபைல் வாங்குறதை விட நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆயுதத்தை வாங்குங்கள், ஒரு துப்பாக்கியை வாங்குங்கள் போன்ற வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது. அஸ்வினி உபாத்யாய், பிஜேபியுடைய முன்னாள் ஸ்போக் பர்சன், இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். விழா என்றால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டாடப்பட்ட இந்த விழா, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொண்டாடப்பட்ட இந்த விழா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு எதிராக கொண்டாடப்பட்ட விழா. இந்த விழாவை இவர்கள் எப்படி கொண்டாடி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். மேடையிலிருந்து எந்த விதத்தில் விஷத்தை கலக்கியிருக்கிறார்கள். மேடையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக இவர்களை அழிக்க வேண்டும் என்று எப்படி குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். கடந்த 1 வருடத்தில் அனைத்தையுமே ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த திராசில் போட்டு அளந்து விட்டார்கள் இந்த நபர்கள். தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக உத்தரப்பிரதேஷ் தேர்தலில் இவர்களிடம் எந்த விதமான பதிலும் இல்லாத பட்சத்தில் வேலை வாய்ப்பை பற்றி இவர்களால் பேச முடியாது, இந்த நாட்டு மருத்துவமனைகளை பற்றி இவர்களால் பேச முடியாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை பற்றி இவர்களால் பேச முடியாது, இந்த நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை பற்றி இவர்களால் பதில் கொடுக்க முடியாது. அதனால் அனைத்தையுமே மாற்றி விடுங்கள், அனைத்தையுமே ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த திராசில் போட்டு விடுங்கள். 100 கோடி ஹிந்துக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் ஹிந்துத்வா ஆபத்தில் இருக்கிறதாம், ஹிந்துசம் ஆபத்தில் இருக்கிறதாம். எப்படி சாத்தியம்? மைனாரிட்டிஸ்களை எப்படி டார்கெட் செய்து வருகிறார்கள் என்று பாருங்கள். அசம்ல நடந்த கலவரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இதே பங்களாதேஷில் நடந்த கலவரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், டெல்லியில் நடந்த கலவரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், குஜராத்தில் நடந்த கலவரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அனைத்து இடத்திலையுமே ஒரு மதத்தை முன்னிறுத்தி எப்படி அங்க இருந்த சமுதாயத்தை டார்கெட் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மதத்தை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியல் நோக்கத்தை எப்படி திணித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இவர்கள் இந்துக்களாக இருக்க முடியுமா? இந்த வீடியோவை இன்னொரு முறை பாருங்கள், உங்களுக்கு புரிய இருக்கும் எந்த அளவில் இவர்கள் ஓப்பனாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஷத்தை கலக்கி வருகிறார்கள் என்று பாருங்கள். कि मुसलमानों को मारने के लिए तलवार की आवश्यकता नहीं होगी, क्योंकि अब तलवार से आपसे वो मरेंगे भी नहीं, तलवार से नहीं मरने वाले हैं वो। आपको टेक्निक में उनसे बहुत आगे जाना होगा। वो बहुत अच्छे हथियार लिए हुए बैठे हैं। हथियार उठाए बिना धरती की कोई कौम
ना तो बच सकती है और ना ही कभी बचेगी। சார் வணக்கம். வணக்கம் ராகுல். யதி நரசிம்ஹா நந்த் 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை நடந்த ஒரு மேடையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய அந்த வார்த்தைகள், அந்த வீடியோவை நான் முதல்ல காட்டிடுறேன். இதற்கு பின்னாடி இதற்கான ரியாக்ஷன் நீங்க கொடுங்க சார். कि मुसलमानों को मारने के लिए तलवार की आवश्यकता नहीं होगी, क्योंकि अब तलवार से आपसे वो मरेंगे भी नहीं। तलवार से नहीं मरने वाले हैं वो। आपको टेक्निक में उनसे बहुत आगे जाना होगा। वो बहुत अच्छे हथियार लिए हुए बैठे हैं। हथियार उठाए बिना धरती की कोई कौम ना तो बच सकती है और ना ही कभी बचेगी। ராகுல், கிளியரா இருக்குங்க, இந்த நாடு மாறிடுச்சு. we are looking at an emerging civil war. ஒரு பக்கம் 20 கோடி மக்கள், இன்னொரு பக்கம் 100 கோடி மக்கள். கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் எல்லாம் சேர்த்திடலாம். ஏன்னா 300 சர்ச் அடிச்சிருக்காங்க இந்த ஒரு 10 மாசத்துல மட்டும். இது கால் இஸ் ஹிந்து ராஷ்டிர இது. அண்ட் பல லீடர்ஸ் ரெகுலரா, அவங்களோட லீடர்ஸ், பிஜேபி லீடர்ஸ் வந்து ரெகுலரா சொல்லியிருக்காங்க தட் ஹிந்து அண்ட் Christians and Muslims will not be in this country by 2021. அது 14ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ரியாலிட்டிக்கு வருமான்னு நம்ம பாட்டுக்கு உட்காந்து நினைச்சிட்டு இருந்தோம். இது ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட். பட் அதுக்கு உண்டான ஒரு கரெக்டான பாத், அந்த பாத் கரெக்டாவே இருக்க முடியாது. பட் அந்த பாத் கரெக்டா லே பண்ணிட்டு இருக்காங்க. no case. ஒருத்தன் முஸ்லிமா ஹிந்துவா கன்வெர்ட் ஆனா அவன் பேர் மட்டும் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர்ல. அது எஃப்ஐஆர் என்ன எஃப்ஐஆர் இது? சும்மா 153A. கரெக்ட். ஆமா ஆமா. ஆர்ம்ஸ் வேர் டிஸ்ப்ளேட் தேர். ஆர்ம்ஸ்ல விளையாண்டு இருக்காங்க. ஆயுதங்கள் டிஸ்ப்ளே இருக்கு. ஓபன் கால் பண்றான் சாவடிப்போன்ட்டு. இதே யதி நரசிங்கானந்த் என்ன சொன்னாலும் தெரியுமாங்க, பிஜேபிங்கிற ஒரு கட்சியில பெண்களுக்கு ஒரு பதவி வேணும்னா ஆண்கள் கூட, பிஜேபி ஆண்கள் கூட படுத்தாகணும்னு சொன்னாரு. ஆமா. அண்ட் இந்த ஆள் அதுக்கும் இவங்களுக்கு தைரியம் இல்லாத ஒரு கட்சிங்க இந்த பிஜேபி கட்சி. ஒரு தைரியம் இல்லாம நம்மளோட நாட்டோட உண்மையான த்ரெட் சைனா பத்தி வாயில சைனான்ட்டு ஒரு வார்த்தை எடுக்கல. 19 மாசம் ஆச்சு இன்னைக்கு மோடி. 19 months சைனா வந்து வாயில எடுக்கல. வீரத்தை காட்டணும்ல. யார்கிட்ட காட்டுறது? வீக்கா யார் இருக்காங்களோ இந்த நாட்டுல, யார்கிட்ட ஆயுதம் இல்லையோ, யார்கிட்ட சக்தி இல்லையோ, அவங்கள போட்டு அடி. தானா வீரமா அவங்க சொல்லுவாங்க. எவ்வளவு ஷேமான ஒரு இன்சிடென்ட் இது. இந்த மீட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அனுபாமா, ஆனந்த் ஸ்வரூப் மகாராஜ், சாகர் சிந்த்ராஜ், இவங்க எல்லாரோட பேரும் இருக்கு. பட் மிக முக்கியமான நபர் அஸ்வினி உபாத்யாய், முன்னாள் ஸ்போக் பர்சன் ஆஃப் பிஜேபி, ரைட்? இவர் செய்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த புஸ்தகத்தை காவி துணியில் ரேப் செஞ்சு இவர் கையில் கொண்டே கொடுக்குறார். ஸோ த மோட்டோ இஸ் டு ஈவன் சேஞ்ச் த கான்ஸ்டியூஷன். அண்ட் இதே நபர் தான் டெல்லியில அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வராங்கல்ல ராகுல், அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வராங்க பார்லிமெண்ட்ல, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரான். இல்ல கான்ஸ்டிடியூஷனை மாத்த முடியாது. பட் they are trying to even change the constitution. பில் கொண்டு வந்தானே, அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்தானே. கரெக்ட். So what are we expecting? இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை மாத்தி அவங்களுக்கு ஏற்றபடி ஹிந்து ராஷ்டிரா மாத்துறதுக்கான இந்த பிளாட்ஃபார்ம் இல்ல. இதை வந்து இது போன்ற விஷயங்களை செஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ்கள்ல இருந்து டைவர்ட் செஞ்சு இந்த யூபி எலெக்ஷன்ல எப்படியாவது ஹிந்து முஸ்லீம் என்கிற இதுல இவங்க நடக்க பாக்குறாங்களா சார்? இல்ல ராகுல், ஆட்சிக்காக இது வேணா செய்வாங்க. இந்த முட்டாள் பசங்க ஆட்சிக்காக இது வேணா செய்வாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ரொம்ப வேதனையான விஷயம் என்ன இருக்குன்னா, ரொம்ப மக்கள் என்ன கவனிக்கணும்னா, இது ஹிந்து ராஷ்டிரா டிக்ளேர் பண்றானா என்ன தப்பு இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நேயர்களுக்கே ஏன் ஹிந்து ராஷ்டிரா வரக்கூடாதான்ட்டு. இப்போ ஒரு சக்சஸ் ஸ்டோரியை பார்த்து தான் நான் வந்து, இப்போ இன்ஜினியரிங் நிறைய பேர் எதுக்கு சூஸ் பண்ணாங்க, அந்த ஐடி பூம் வந்தபோது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
90s ஸ்டார்டிங்ல ஐடி பூம் வருது. 85ல இருந்து ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு நல்ல நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும் போது அனைத்தும் அதுக்கே பின்னாடி போனாங்க. அப்புறம் இது ஒரு 20 இயர்ஸ்ல நடந்திருக்கு இந்த ஸ்டோரி. 25-30 இயர்ஸ் ஸ்டோரி இது. ஏன்னா சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு சிஓஸ் அப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. அப்போ ஒரு சக்சஸ் ஸ்டோரி ஆகிறதுக்கு பின்னாடி ஓடணும். அன்பார்ச்சுனேட்லி நாடுன்ட்டு வரும்போது, நம்ம நாட்டுன்ட்டு வரும்போது எந்தெந்த நாடு சக்சஸ்ஃபுல்லா இருக்கா அது பின்னாடி நம்ம ஓடல. எந்தெந்த நாடு ரிலிஜனை வந்து பாலிடிக்ஸ் மேல வச்சுட்டு இது ரிலிஜியஸ் நாடு, இது இஸ்லாமிக் ஸ்டேட்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் தூத்து போயிட்டாங்க. பாகிஸ்தானா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், எது இஸ்லாமிக் ஸ்டேட்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் தோத்துட்டு இருக்கான். அப்போ உனக்கு இவ்வளவு கூட அறிவு இல்லையா ஒரு மதத்தை வச்சு ஒரு நாடை நடத்த முடியாதுன்ட்டு? நேபாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேபாள்ல வந்து இந்தியா ஸ்பெஷலி பிஜேபி புஷ் பண்ணது வந்து ஹிந்து ராஷ்டிராவை நீங்க மாத்தணும்னு வந்தாங்க. கடைசியா நேபாள் தன்னுடைய பார்லிமெண்ட்ல இருந்து நாங்க ஹிந்து ராஷ்டிராவெல்லாம் ஆக முடியாது, வி ஆர் செக்யூலர் கண்ட்ரின்னு அவன் அறிவிச்சிட்டான். இல்ல அவன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் ஹிந்து ராஷ்டிரா இருக்கும் போது அவனோட பெண்களை நம்ம பாம்பேயோட மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கிற நிலைமை வந்துருச்சு அவனுக்கு. நீங்க இந்தியால ரெட் லைட் ஏரியாஸ் வந்து இங்க தமிழ்நாட்டுல ரெட் லைட் ஏரியாஸ்ங்கிறது இல்ல, இங்க கிடையாது. ப்ராஸ்டியூஷன் இருக்கு, ரெட் லைட் ஏரியாஸ் கிடையாது. டெசிக்னேட்டட் ரெட் லைட் ஏரியாஸ் எவ்ரி சிட்டியில் இருக்கு நார்த் இந்தியால. நார்த் இந்தியா வேற, சவுத் வேற. சவுத்ல அப்புறம் தமிழ்நாடு வேற. இங்க தமிழ் நேயர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்க மூளையில எடுத்துக்கோங்க இந்த விஷயத்த. ஹிந்து ராஷ்டிரா இருக்கிற நேபாள் தன்னோட பெண்களை நார்த் இந்தியா ஃபுல்லா ரெட் லைட் மார்க்கெட்ல விற்கிற நாடு அது. வித்துட்டு இருந்திருக்கு. பாம்பே போங்க, டெல்லி போங்க, கல்கட்டா போங்க, முசஃபர் நகர் போங்க, கான்பூர் போங்க, லக்னோ போங்க. இட் இஸ் ஃபில்ட் வித் உமன் who have been trafficked from Nepal. இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டான். அதை புரிஞ்சுக்கிட்டு now he is come out of it. ஒரு ரிலிஜியஸ் ஸ்டேட் ஆகணும்னா நாடவே முடிச்சிடுவாங்க. சார், religion will kill the politics. சார், இங்க இன்னொரு கேள்வி வருது. 2014 ஆண்டு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் வாயில் எப்பவுமே கோவிலுங்கிற வார்த்தையை உங்களால கேட்டிருக்க முடியாது. அவர் பேசிய வார்த்தை வந்து எஜுகேஷன், வேலை வாய்ப்பு, கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் போட போறேன், இது போன்ற வார்த்தைகள். ஆனால் 2014 ஆண்டுக்கு பின் நீங்க இந்த கடந்த 7 வருடத்தை பார்த்தீர்கள்னா மோடி அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே ஆன்மீகம், கோவில் மட்டும்தான். கடந்த ஒரு 3 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4 லட்சம் கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸ் அறிவிச்சிட்டாரு. இதே யுனைடெட் நேஷன்ஸ் போனார்னா, வெளிநாட்டு போனார்னா கோயிலுங்கிற ஒரு வார்த்தை வர்றதில்ல. சோ அங்க காந்தி, லேண்ட் ஆஃப் புத்தா, லேண்ட் ஆஃப் பீஸ், வாசுதேவ் குடும்பம், நாங்க அனைத்தும் சேர்த்து எடுத்துட்டு போறோம், டெமோக்ரஸி, we are proud. இப்போ டெமோக்ரஸி சமிட்ல பேசினானே மனுஷன் வெக்க இல்லாம. இப்போங்க ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சோ இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கு வேற, இங்க இந்தியன் ஆடியன்ஸ்க்கு வேற, கோவா ஆடியன்ஸ்க்கு வேற, தமிழ்நாட்டுக்கு வந்தா திருக்குறள், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல பக்கா எக்ஸ்பர்ட் ஆளு, எப்படி வேணா வேஷத்தை மாறுவா, அப்படி வேஷத்தை மாறுவா, அப்படி பேச்ச மாத்துவா, அப்படி பேசி மாத்தி மாத்தி பேசுவா அப்படி. சரி, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வருது. யதி நரசிம்ஹா நந்த் போன்ற நபர்கள் வந்து ஓப்பனாகவே ஒரு நாட்டிற்கு த்ரெட்டாக இருக்கும்போது எப்படி தாலிபான் இருக்கிறதோ அதே முறையில் தான் இவர்களுடைய வார்த்தைகளும் இருக்கிறது. கிளியர் தாலிபான் ஹிந்து டெரரிஸ்ட். இந்த விஷயம் நடந்து இன்னைக்கு 3 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கு கூட இவர் மீது ஒரு சிறிய வழக்கு கூட போடப்படவில்லை. இதே நான் அஸ்வினி உபாத்யாயை பற்றி நான் பேசும்போது ஜந்தர் மந்தரில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்த போது, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த போது அவரை சிறையில் அடித்தார்கள். ஆனால் ஒரு சில மணி நேரத்திலேயே அவருக்கு பெயில் கிடைத்திருது. ஒரு சில மணி நேரத்தில் ஒரு காமெடியன் ஃபாரூக் சித்திகி, ஏதோ முனவர் ஃபாரூக்கி, அவர் கடந்த 40 நாட்களாக அவருடைய எத்தனையோ ஷோஸ்களை இவங்க கேன்சல் பண்ணிட்டு வர்றாங்க. ஷோ கேன்சல் பண்றது விடுங்க, சொல்லாத ஜோக்கு 40 நாள் ஜெயில இருந்தா, அப்படி 40 நாள் ஜெயில 4 மணி நேரம் ஜெயில இருக்கிறது இல்ல. தமிழ்நாட்டுல மாரிதாஸ் வந்து முஸ்லிம்ஸ் எவ்வளவு திட்டினாலும் ஸ்காஷ் பண்றாரு ஜட்ஜு. இன்னைக்கு இரண்டாவது வழக்கை ஸ்காஷ் பண்ணிட்டாங்க. நேத்து சங்கிகளுக்கு ஒரு சட்டம் தெளிவா தனியா பிரிச்சு விட்டது ஜுடிஷியரி. நீ சங்கியா, நீங்க வா,
சுப்ரீம் கோர்ட் உன்னை காப்பாத்தும், ஹைகோர்ட் உன்னை காப்பாத்தும். ஃபர்ஸ்ட் போலீஸ் கேஸ் எடுக்காது. அப்படியே பைசான்ஸ் கேஸ் எடுத்துருச்சுன்னா காப்பாத்த நாங்க இருக்கோம். ஆனா பொதுமக்கள் சாவு. சஞ்சீவ் பட் 2018 இருந்து உள்ள இருக்காரு. 3 years ஆச்சு இன்னைக்கு. 22 year old கேஸ். அந்த கேஸ் என்னன்னா, ஜெயில போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தன் வெளியே போய் ரிலீஸ் ஆகி 15-20 நாள் கழிச்சு செத்துட்டாரு. இவர் பிசிக்கல் கான்டாக்ட்ல இல்ல. இவர் மர்டர் கேஸ்ல ட்ரையல் உள்ள இருக்காரு. No, just because he will leak all the secrets of Modi and Amit Shah. Yes, absolutely. இங்க ஒரு சட்டம் ஒருத்தி, இன்னொரு சட்டம் நான் சங்கீஸ்க்கு. சங்கீஸ் அண்ட் நான் சங்கீஸ்க்குள்ள நாடை பிரிச்சுக்கிட்டாங்க. கேவலமான நிலையில இருக்கு இந்த நாடு இன்னைக்கு. the biggest danger. நம்ம எங்கேயோ ஆப்கானிஸ்தான் மாறி, ஆப்கானிஸ்தான் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. 1970s வரைக்கும் லிபரலா இருந்த ஸ்டேட் ரஷ்யன் இன்வேஷனுக்கு அப்புறம் அமெரிக்கா ஃபண்ட் கொடுத்து அங்க இருக்கிற முஜாஹிதீன் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் ஆகி ரிலீஜியஸ் வாய்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் கெட்டு போச்சு 40 வருஷத்துல. ஃபுல்லா பிளண்டர்ட், ஃபுல்லி கான். நம்மளோட பேஸ் இன்னைக்கு கொரோனா வைரஸ் மாதிரி இருக்கும். 10 கேஸ்ல ஆரம்பிச்சு 100 கேஸ்ல வந்து 1 லட்சம் கேஸ்ல வந்து கோடிக்கணக்கான கேஸ்ல போயிட்டோம் பாத்தீங்க வருஷத்துலயே. சோ அந்தோட மோசமான வைரஸ் இது, வன்மமோட வைரஸ். Can this country afford a civil war, ராகுல்? ஒரு சிவில் வார் நடந்தா நம்ம அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? நம்மளோட பொருளாதாரம் அதுக்கு அலோவ் பண்ணுமா? சார், இந்த இடத்துல யோகி அண்ட் மோடி அவர்களுடைய தேர்தலில் நாங்கள் தோத்து போவோம்ங்கிற அந்த அச்சம் வந்து விட்டதா? பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாட்களில் கிட்டத்தட்ட 8 முறை பிரதமர் மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துடைய ராலிக்களை சந்திச்சிருக்கார். அவர் டெல்லியிலே இருப்பதில்லை. வரக்கூடிய தேர்தலுக்கு அவருடைய பிரச்சாரம் இப்போலேருந்து தொடங்கிருச்சு. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகிலேஷ் யாதவுடைய அந்த ராலிகளில் போகக்கூடிய கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தை எந்த மீடியா ஹவுஸுமே காட்டுறதில்லை. பிரியங்கா காந்தியோடைய ரேலியில் போகக்கூடிய கூட்டத்தை எந்த மீடியா ஹவுஸஸுமே காட்டுறதில்லை. அவங்க காட்டுறது என்னென்னா, ஒரு பக்கம் மோடி அவர்கள், இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத் அவர்கள். இதை தாண்டி வேறு எதுவுமே காட்டுறதில்லை. ஸோ இது போன்ற சம்பவங்களை பார்க்கும்போது, இது போன்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்களை பார்க்கும்போது, உத்தரப்பிரதேஷ் தேர்தல் முஸ்லிம் வர்சஸ் ஹிந்து இப்படிதான் இவர்கள் களத்தில் இறங்கிறார்களா? இல்ல, அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் எ டிஸ்ட்ராக்ஷன். அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் எ ட்ரூத். டிஸ்ட்ராக்ஷன் இல்ல. டிஸ்ட்ராக்ஷன் கூட நம்ம கடந்து போயிடலாம். அது அப்போசிஷன் பார்ட்டி டேக்கிள் பண்ணிடும்ட்டு. இந்த ஹேட்ரட் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குறாங்க. இந்த வன்மத்தை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குறாங்க. இது நடைமுறைக்கு கொண்டு வராங்க. முஸ்லிம்ஸ வெட்டு, குத்து, ஆயுதங்கள் எடு, இது பண்ணுங்கிறது விளையாட்டு. அறிவு இருக்கா இவங்களுக்கு எல்லாம்? மண்டல எதுவும் இருக்கா? நான் என்ன கேக்குறேன், நான் ஹிந்து இல்ல, முஸ்லிம் இல்ல, நான் எதுவும் இல்ல, சைட்ல வச்சிடுறேன். நீங்க ஒரு மைனாரிட்டிஸ சாவடிச்சு இந்த நாடு என்ன சாதிக்க போகுது? அவருடைய வார்த்தைகள் கத்தி வந்து ஸ்டேஜில் காட்டுறதுக்கு மட்டும் அழகாக இருக்கும். இஸ்லாமியர்களை கொல்லுவதற்கு அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ்களை நீங்கள் வாங்கணும். இன்னொரு நபர் பேசும்போது நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்து மொபைல் ஃபோனை வாங்குறதை விட 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆயுதத்தை வாங்குங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த மேடையிலிருந்து. அனைத்துமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வார்த்தைகள். 3 நாட்கள் இது நடந்திருக்கு. இதற்கான பெர்மிஷன் யார்? ராகுல், நாட் ஓன்லி இஸ்லாமியர்கள், நாட் ஓன்லி முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் வில் கம் இன்டு இட், பார்சிஸ் வில் கம் இன்டு இட், ஜெயின்ஸ் அடிப்பாங்க, புத்திஸ்ட் அடிப்பாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லியோ, தமிழ்நாட்டுல ராம் கோயில் கிடையாது. தமிழ்நாட்டுல ராம் கோயில் கிடையாது. அவங்க பின்னாடி வருவாங்க. தமிழ்நாட்டுல இருக்க இந்து பின்னாடி வருவாங்க. தமிழ்நாட்டுல தான் பிளேட்டே மாத்திட்டாங்களே. முருகர் தானே தமிழ்நாட்டுக்கு பிஜேபியோட ஆயுதம். மாத்துவாங்க. எப்படி அண்ணாமலையோட இன்டர்வியூ இங்க கேத்தீங்களா? தமிழ்நாட்டுல முஸ்லிம்ஸ் எல்லாம் கோயில்ல விடணும், அது எப்படி விடாம இருப்போம்? இங்க பிளேட் ஒண்ணு, நார்த் இந்தியால வேற பிளேட். கௌரக்ஷான்னு நாடு முழுவதும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பீஃப் பேன். அதே பிஜேபியோட ஸ்டாண்ட் கேரளாவில் போனால் அது நீங்க பீஃப் சாப்பிடலாம். பீஃப் ஒரு பெஸ்டான பீஃப் வாங்கி கொடுப்பேன். சீப்பான பீஃப் கொடுப்பேன். ஆமா, சீப் அண்ட் பெஸ்டான பீஃப் வந்து உங்களுக்கு நாங்க வந்துட்டோம்னா உங்களுக்கு கோவால அரேஞ்ச் பண்ணுவாங்க, மேகாலயால அரேஞ்ச் பண்ணுவாங்க பீஃப. இது எவ்வளவு கொடுமையான கட்சிங்க இது. ரைட், மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட ஃபேட் வந்து சில நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் கையில போய் மாட்டிக்கிட்டு முழிக்குது. சில நார்த் இந்தியன் ஸ்டேட் டிசைட் பண்றதா நம்ம தலையில தான் மாறுது. சரி,
யதி போன்ற நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? சொல்ற சட்டம் வேற ஆயிடுச்சு. சங்கிகளுக்கு சட்டம் வேற ஆயிடுச்சு. அவன் பொய் பேசலாம், ஃபேக் நியூஸ் பண்ணலாம், ஹேட்ரேட் கிரியேட் பண்ணலாம், ஆயுதங்கள் வச்சு தூண்டலாம், வெட்டி கூட இருக்காங்க. இண்டோர்ல ஒருத்தன் அடிக்கிறாங்க பிடிச்சு, அவங்க மேல கேஸ் ஆவறது இல்ல. அடி வாங்கினவன் உள்ள ஜெயில இருக்கான். 100 நாள் கழிச்சு வெளியே வந்தான், 108 நாள் கழிச்சு விலையில் வித்துட்டு இருந்தான். அவன் கிட்ட இருந்து விலையில உடைச்சாங்க, பணத்தை 20,000 ரூபாய் புடிங்கிட்டு போயிட்டாங்க. வீடியோ இருந்தது, வீடியோ ஆதாரம் இருந்தது, எவனுமே அரெஸ்ட் ஆகலையே. எப்படி இந்த நாடு சொல்லுங்க பார்க்கலாம்? ரைட் சார். ஸோ நாடு வந்து ஒரு வித்தியாசமான பாதையில் வந்து போய்கொண்டிருக்கிறது. அதுவும் ஹிந்துத்வா என்கிற பெயரில் ஹிந்து தர்மத்தையே இவர்கள் களங்கப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். ஹிந்து தர்மத்தில் இது போன்ற வார்த்தைகள் அதெல்லாம் முதல்ல இருந்துங்க, 90s இருந்து களங்கப்படுத்துறாங்க. எங்க ராம் பேர்ல இவ்வளவு பேர் ஜெய் ஸ்ரீராம் சொல்றவன் ஃபர்ஸ்ட் ராம் ஜன்ம பூமியில ஃபர்ஸ்ட் கொள்ளடிச்சவங்க இவங்கதான். 2000 கோடி காணாம போச்சு அன்னைக்கு கலெக்ஷன்ல. இப்ப டொனேஷன் வாங்கி வாங்கி மக்கள் கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு அவன் லேண்ட் டீல போட்டுட்டு கோடி கணக்குல சம்பாதிச்சிட்டு இருக்கான். 2 கோடி லேண்ட் 18 கோடி ஆயிடுது. ஆமா, ராம் கிட்ட திருடுறவங்க. அந்த கோவில் நிலத்துல கூட இவங்க வந்து கைய வச்சிட்டு இருக்காங்க. ராம் கிட்ட இருந்து திருடுறாங்க. அடுத்த டார்கெட் மதுரா. திருடுறவங்க இவங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா? இவங்க எல்லாம் அடுத்த டார்கெட் மதுரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னங்க வேற வேலை இல்லையா இந்த நாட்டுல? கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, அவன் வேலை வாய்ப்பு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அசெட்ஸ் விக்கிறதீங்க, ஏர் இந்தியா வித்துரு, ட்ரெயினை வித்துரு, ரயில்வே ஸ்டேஷனை வித்துரு, வித்துரு. இதுதான் இங்க பிரச்சனை சார். என்னன்னா பிரைவேடைசேஷன்ல நடக்கக்கூடிய ஊழல்கள் அதை மறைக்கிறதுக்காக ஒரு மதத்தை முன்னிறுத்தி, இது போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி மக்களுடைய கவனத்தை டைவர்ட் செஞ்சு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கணும் பின்னாடி. ஸோ மீடியா வந்து இந்த கேள்விகளை கேட்காது. இன்னைக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய குடவுன்ஸில் இருக்கக்கூடிய விளைந்த பொருட்களை விட அடானியோட குடவுன்ஸில் இருக்குது, சைலோஸில் இருக்குது அந்த ஃபுட் மெட்டீரியல். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மீது 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. அடானிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய், அதாவது ஒரு வருடத்தில் அதே 4 லட்சம் கோடி ரூபாய் அவருக்கு லாபம் போகுது. இந்த கேள்விகளை வந்து எந்த மீடியா ஹவுஸஸும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஹவுஸஸும் கேட்பதில்லை. வேலை வாய்ப்பை பற்றி பேசுவதில்லை. எதற்காக ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால் மக்கள் இறந்தார்கள், எதற்காக நீங்க பார்லிமெண்ட்ல போய் யாருமே இறக்கவில்லை என்று இந்த பதிலை கொடுத்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்பதில்லை. இல்ல, கோவிட் செகண்ட் வேவ் மோதினால தான் வந்தது ராகுல். மோதினால தான் கோவிடோட செகண்ட் வேவ் வந்தது. காலையில வாரணாசியில ஃபுல் பேக்டு மீட்டிங் வைக்கிறாரு, சாயந்தரம் மீட்டிங்ல கோவிட் பிரிகாஷன் எடுக்கணும்னு சொல்றேன் இந்த மனுஷன். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லயே பண்ணி ட்ரெஸ்ஸை மாத்தியே ஒரு வேலையை வச்சுக்கிட்டா. அப்படி ட்ரெஸ்ஸை மாத்திர மாதிரி பேச்சு மாத்திரா, அப்படி காலைல ஒண்ணு பண்றா, அப்படி சாயந்தரம் ஒண்ணு சொல்றா. அப்படி என்னங்க இது? இவ்வளவு ஷேம்லெஸ்ஸான பிரைம் மினிஸ்டர், இவ்வளவு காவர்டான பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் பார்த்தது இல்லை இந்த நாடு. இவ்வளவு கரப்டான பிரைம் மினிஸ்டரும் பார்த்தது இல்லை இந்த நாடு. 2022ஆம் ஆண்டு வரக்கூடிய உத்தரப்பிரதேஷ் தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க? I have no clue ராகுல், ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அதுங்க யோகி ஆதித்யநாத் தோத்தாருன்னா நாடு காப்பாத்திரலாம். இந்த எலெக்ஷன்ல யோகி ஜெயிச்சிட்டா அப்படின்னா, பிஜேபி ஜெயிச்சிட்டா அப்படின்னா இந்த நாடை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. எழுதி வாங்கிக்கோங்க. This is the last battle that this country has. India is moving towards a internal war. Totalitarian, completely disaster ஸ்டேட்டுக்காக தீவிரம் போயிட்டு இருக்கு. உங்களுடைய hitting fast towards it. ஸோ அட்லீஸ்ட் யதி நரசிங்கானந்த் போன்ற நபர்களை வந்து எவ்வளோ கூடிய சீக்கிரமாக இந்த அரசாங்கம் ஆக்ஷன் எடுத்து இவர்களை சிறையில் அடைக்கிறதோ அப்போதான் இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் இருப்பதை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் இருப்பதை நம்மளால் நம்ப முடியும். ஆனால் இது போன்ற அட்ராசிட்டியை வந்து எத்தனை நாட்கள் வரை நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று எனக்கு புரியவில்லை. யதி நரசிங்கானந்த் போன்ற நபர்கள் இவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளை நீங்கள் ஹிந்தி புரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஆழமாக புரியும். ஆனால் கூட இதை வந்து டிரான்ஸ்லேட் செய்து இன்னொரு முறை நாங்கள் காட்டுறோம். இதை தயவு செய்து பாருங்கள். இந்த வீடியோவில் எந்த அளவில் வெறுப்பை மக்கள் நடுவில் விதைத்திருக்கிறார் என்று பாருங்கள். இது ஒரு நபர் மட்டுமல்ல, 3 நாட்கள் வரை, அதுவும் ஃபேஸ்புக்கில் லைவ் ஸ்ட்ரீம் ஆகி இருக்கிறது. இந்த என்டையர் எபிசோட் ஃபேஸ்புக்கில் லைவ் ஸ்ட்ரீம் ஆன போது ஃபேஸ்புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள், ஒரு சாதாரண வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக் இன்னைக்கு இது போன்ற லைவ் ஸ்ட்ரீமிங்ஸ்களை அலோவ் செய்திருக்கிறது. ஃபேஸ்புக் மேலேயும் ஒரு விதத்தில் ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும். ஃபேஸ்புக் ஆரம்பத்திலிருந்தே சோஷியல் மீடியா அவங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல. கரெக்ட், ஆரம்பத்திலிருந்தே இருக்கே.
they have not been able to do anything about it. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சிஏ ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது ஒருத்தன் கத்தி வச்சுட்டே சொல்லிட்டு இருந்தான், நான் கொலை பண்ணுவேன்ட்டு. அதை ரிப்போர்ட் பண்ணதுக்கு அது 50,000 லைக்ஸ் எல்லாம் கிடைச்சது அந்த ஆளுக்கு. ஒண்ணுமே ஆக்ஷன் வரலையே ஃபேஸ்புக்ல இருந்து. கேள்வி கேட்கக்கூடிய ஊடகங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை இப்போ நீங்கள் லைக் செய்ய பார்த்தீர்கள்னா, ப்ளீஸ் பி அவேர் திஸ் சேனல் ஸ்ப்ரெட்ஸ் ஃபேக் நியூஸ்னு வருது, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ரைட்? வேர் ஆர் சேனல் இஸ் ஆல்வேஸ் வித் ஃபேக்ட்ஸ். எங்கள் கையில் ஃபேக்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் எந்த வீடியோவே போடுறதில்ல. Just because we are questioning the government, just because we are questioning the ruling government, this channel is wrong. So there is a list which had gone to broadcasting postcard news ku op india kala adala varadu. ஆமா. ஸோ ஒரு எங்க ஆஃபீஸ், எங்களுடைய ஆஃபீஸ் ஒஃபிஷியல் இமெயில் அட்ரஸுக்கு ஒரு நாளைக்கு 2 மெயில்ஸ் வருது ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவிலேருந்து. உங்களுடைய அட்ரஸ் என்ன, உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன, you have to create a grievance committee. If anything goes wrong on your channel, we have to take legal action. Within 15 days, either you have to remove that video or we will take action. Goodness. ஜனவரி 4ஆம் தேதிக்குள்ள நாங்க இது செஞ்சாகணும். Look at the amount of pressure. Yes, முடக்கிடுவோம்ட்டான்ல அமனாமலை. Yes. ரெட் பிக்ஸ்க்கு இந்த மெயில் வந்திருக்கு, எங்களுக்கு இந்த மெயில் வந்திருக்கு. ஸோ குறிப்பிட்ட சேனல்ஸ்களுக்கு இந்த மெயில் வந்திருக்கு, எல்லாருக்கும் வரல. யாரெல்லாம் இப்போ மாரிதாஸ் போன்ற நபர்களுக்கு இந்த மெயில் வந்திருக்காது, வராது. அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, நேஷனலிஸ்ட். எஸ். ஸோ மை குவெஸ்டன் இஸ், இஃப் யூ கில் த சோஷியல் மீடியா, இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இன்னைக்கு அரசாங்கத்தின் கையில் போயிடுச்சு. கொஞ்சமாக எங்கள் போன்ற ஒரு சின்ன மீடியா ஹவுசஸ்கள் ஃபில்டர் ஆகி வெளிவிடும் தகவலை மட்டும் வைத்து தான் மக்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புதிய செய்தியை அவங்கள்கிட்ட போய் சேருது. பட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே அவர்கள் அண்ணாமலை வந்த உடனே கூறியபடி தான் வித்தின் 6 months இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மீடியா ஹவுசஸ்களையுமே எங்கள் கைக்குள் போட்டுக்கொள்வோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன், அவர் பிரசிடென்ட் ஆன அடுத்த நாளே அவர் பேசிய இந்த வார்த்தை. ஸோ எப்படி இதெல்லாம், ஆமா இந்த வார்த்தை முருகன் அவர்கள் பேசிய வார்த்தை, முன்னாள் தமிழக அவர் பேசிய வார்த்தை. ஸோ ஆன்டி இண்டியன், நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஆன்டி இண்டியன். இன்னொரு நபர் பிஜேபியை சார்ந்த நபர் அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்கள் மிரட்டி வருகிறார்கள் கேமரா முன் வந்து. It's getting terrible, Rahul. I don't know where it will end. And opposition is fighting with each other. Yes. So on the pathrikai opposition, Mamata Banerjee is fighting with Congress. Yes. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி போட்டுட்டு இருக்கான். யார் பிரைம் மினிஸ்டர் கொட்டுமே இல்லையா? யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? Why Stalin should not be a PM? Why Mamata Banerjee should not be a PM? We are done. We are sort of doomed. Aadhaar card, the last voters ID, can fight. Aadhaar card and voters ID இணைச்சிரலாம். ஆனா அன்எம்ப்ளாய்மென்ட் ஆதார் கார்டு இணைக்க கூடாது. ஆமா, அன்எம்ப்ளாய்மென்ட் ஆதார் கார்டு இணைக்க கூடாது. நோ, அது இணைக்க கூடாது. ஆதார் கார்டோட எல்லா டீடைல்ஸும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட போயிடலாம். அவங்க வந்து நம்ம புதுச்சேரியில மெசேஜ் அனுப்புன மாதிரி பிஜேபியில வந்து சேருங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சேருங்கன்னு அவங்க மெசேஜ் அனுப்பலாம். இதே டிஎம்கேவுக்கும் சேருது. டிஎம்கே ஆல்சோ டிட் த சேம் திங் when Tamil Nadu election happened. DMK also sent messages. DMK also sent made phone calls on the same. No, but DMK will not electoral rolls cut பண்ணாது. Understand the difference. Correct. இவன் electoral rolls இந்த தெலுங்கானா ஆந்திரால எல்லாம் எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க நிறைய ஓட்டு. My point is whether it is any XYZ political party, இது போன்ற சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கையில் போனால் என்னெல்லாம் நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அது டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபி, காங்கிரஸ், whoever it is. Rahul, the thing is that நீங்க இந்த 4-5 நாளோட விஷயத்தை எடுத்து பேசினீங்கனாலே நம்ம மணி நேரத்துல பேசி ஆகணும். Right. I hope we are not jumping tracks here. Correct. The main issue now is the biggest challenge to the internal security of our country is this Hindu terrorist forces. Correct. Who are openly calling to kill and maim Muslims, Christians and other minorities in the name of Hindu Rashtra. I think so. This is the single point agenda we need to take and counter. Hindutva is a big threat to India, to our democracy, to our. இன்னைக்கு Hindu terrorist சொல்ல Hindutva என்ன சொல்லிட்டு இருக்கோம்? These are Hindu saints. These are Hindu saints who have to be called as terrorists.
Correct. Because they called for violence, they called for killing, and that is what terrorism is all about. ஸோ இது வந்து மக்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மக்கள் இது போன்ற வெறுப்பு ஸ்பீச்சஸ்களை கேட்டு ஹிந்துஸ்னா ஒரு நபரை கொல்றவர்கள் ஹிந்து எப்பவுமே இருக்க முடியாது. ஹிந்துஸ்களுடைய அர்த்தமே என்னன்னா அனைத்து மதத்தையுமே அனைத்து நபர்களையும் மதிக்கக்கூடிய நபர்கள் தான் ஹிந்து. ராகுல், அதுவும் ராகுல், என்னைக்கு வந்து ஹிந்துக்கு பயம் வருதுன்னா 80 கோடி ஹிந்து மக்கள் இருக்கான், 100 கோடி ஹிந்து மக்கள் இருக்கான், ஒன்னு 100 கோடியா இருக்கும். ஆனா நம்ம பயப்படணுமா? பிஜேபி ரூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பயப்படணுமா? ஹிந்து 700-800 வருஷம் முஸ்லிம் ரூல்ல ஹிந்துக்கு பயம் இல்ல. முகல்ஸ் வந்துருவாங்க, 300 வருஷம் ரூல்ல பயம் இல்ல. முகல்ஸ் வந்துருவாங்க. காங்கிரஸோட இவனே சொல்ற மாதிரி 70 வருஷம் கூட வச்சுக்கலாம், அட்டல் பிஹாரி வாஜ்பேயி போட்டு ஒரு பக்கம். 70 இயர்ஸ் காங்கிரஸ் ரூல்ல பயம் இல்ல, இன்னைக்கு ஹிந்து கத்திரமேங்கிறான். ஆமா. சோ ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்து இந்த நாட்டை எப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்து ஹிந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்து தன்னுடைய அரசியல் லாபத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது பிஜேபி. ஹிந்துத்வா என்கிற இந்த கொள்கையை நீங்கள் வரவேற்றீர்கள்னா உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால் எப்பவுமே காப்பாற்ற முடியாது. இதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய உண்மை நிலைமையாக இருக்கிறது. இது போன்ற நபர்கள் எந்த விதத்தில் விஷத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்திற்கு நடுவில், 2 மதங்களுக்கு எதிராக எந்த அளவில் இவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று கொஞ்சமாக கூகுள் செய்து பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். ஜனவரி மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சர்ச்சஸ்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. குட்காவில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கும் அது போன்ற ஒரு விஷயம் வெளிவரும் 3 மணி அளவில். நமாஸ் படிக்க விட மாட்டாங்க. ஆமா, ஒவ்வொரு நாளும் மக்களை நமாஸ் படிக்க விட மாட்டேங்கிறார்கள். அந்த ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாமே ஒரு வெறுப்பு அரசியலில் இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய ஒரே ஒரு ஏஜெண்டா இந்த நாட்டை காப்பாற்றுவதல்ல, இந்த நாட்டில் எப்படியாவது தன்னுடைய சாசனத்தை காப்பாற்றிக் கொள்வது மட்டும்தான். அது ஹிந்து முஸ்லிமால இந்த ஏஜெண்டாவால் தான் சாத்தியம் என்று இவர்களுக்கு புரிந்துவிட்டது. அதனால் இன்னைக்கு இதை பற்றி மட்டும்தான் பேசுவார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு, இந்த நாட்டுடைய எதிர்காலம், இந்த நாட்டில் உள்ள டெவலப்மெண்ட், இந்த நாட்டில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ்களை பற்றி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை பற்றி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பற்றி இவர்கள் எந்த விதமான வார்த்தையும் பேச மாட்டார்கள். இவர்களுக்கு அந்த விஷயங்கள் புரியவும் புரியாது. இவர்களுடைய ஒரே ஒரு உத்தேசம் இந்த நாட்டில் தன்னுடைய சாசனத்தை எப்படியாவது தக்க வைப்பது. சார், உங்களுடைய நேரத்திற்கு மிக மிக நன்றி. இன்னொரு சந்திப்பில் ஹிந்துத்வாவிற்காகவே ஒரு முக்கியமான ஒரு தனி செக்மெண்ட் வைத்து என்னெல்லாம் கடந்த வருடத்தில், இந்த வருடத்தில் எங்கெல்லாம் ஹிந்துத்வா என்கிற பேரில் தாக்குதல் நடந்திருக்கிறதோ அதை பற்றி பேசலாம் சார். அந்த பட்டியல போடவே முடியாது ராகுல், such a huge now, but at least we'll try, because வருட கடைசில வந்துட்டோம். ஜனவரியில இருந்து டிசம்பர் மாதம் வரை எங்கெல்லாம் இந்த ஹிந்துத்வா அட்ராசிட்டி நடந்திருக்கிறது என்கிற விஷயத்தை நம் ஒரு கலெக்டிவான ஒரு மெசேஜை கொண்டு போய் ஷூர் ராகுல். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ 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 சார் தேங்க்யூ.